ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் சவுண்டு கேட்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியல. ஃபர்ஸ்டெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு கூட பெட்ஷீட் போட்டு தூங்குறாள் நான். ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக வெக்கை அடிக்குது, ரொம்ப உப்பசமாக இருக்குது. அதனால ஃபேன் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு குட்டி குக்கிங் vlog பார்க்கலாம். எப்பவும் போல் வடை சட்டி தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் சீரகம், வடைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4-5 இலை கருவேப்பிலை, இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரே ஒரு வரமிளகா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக முருங்கைப்பூவும் இருந்துச்சு. ஒரு 2-3 டைம் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் வதங்கின உடனே இப்போ கீரையை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தட்டிலையும் ஒட்டி இருந்துச்சு, அதையும் இப்போ எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போட்ட கிளிப்பே எடுக்க மறந்துட்டேன். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. ஆனால் அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே முருங்கைக்கீரை சாப்பிட்ற ஆசையே போயிடும். வாரத்தில் 2-3 டைம் வந்து இந்த மாதிரி கீரை எடுத்துக்கலாம். நம்ம ஊர்லலாம் தோட்டத்துலேயும் சரி வீட்லேயும் சரி பொறிக்க ஆள் இல்லாமல் அனாமத்தா கிடக்கும். ஆனால் டவுன் சைடெல்லாம் ஒரு கொத்து கிடைச்சா கூட ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதுலேயும் பாதி புழுத்துனுட்டு தான் நம்ம கைக்கு முருங்கைக்கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஊரில் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு ஒரு கொப்பு புடிங்கிட்டு வந்து வேப்ப மரத்து கடையில் உட்காந்துட்டு ஊர் நாயம் பேசிட்டு நம்ம கீரை க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கூட வந்து உட்காந்து பேசுகிறவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் சொந்தக்காரவங்களாக தான் இருப்பாங்க. பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து முருங்கை மரம் இருக்கும். மதிய டயத்தில் வந்து கரைச்சி குடிக்க உட்காந்துருப்போம். பழைய சோறோ அப்படி இல்லாட்டி கம்மங்கூழோ அது கூட தயிரை ஊற்றி அடிச்சு மெயினாக தொட்டுக்க தான் இந்த கீரை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வெளியே வந்து எங்கள் அம்மா அடுப்பு மூட்டி இந்த கீரை வந்து வேக வச்சு கொடுத்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா அவங்க அப்போ தான் கை குழந்தை வச்சிருந்தாங்க. இந்த கீரையை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு கப்பில் கீரை போட்டு கொடுத்து அவங்க வீட்டில் கரைச்சி குடிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கஞ்சியை கரைச்சி குடிச்சிட்டு ஒரு குட்டியாக தூக்கத்தை போட்டு தூக்கம் வரல அப்படின்னா ஒரு 4 மணி வரைக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியிலேயே அந்த கதை போன கதை ஆகாத கதை எல்லா கதையும் பேசிட்டு 4 மணிக்கு மேலே வந்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு நைட்டுக்கு சமையல் பண்ணுறது, தண்ணி வந்தால் தண்ணி எடுக்கிறது, வீட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முருங்கீரை பிடிக்க ஆரம்பிச்சதே அப்போ எல்லாம் கிராமத்தில் இப்படி தான் இருந்துச்சு. இப்போவும் இப்படி தான் இருக்கு. முன்னாடி பேசுகிற அந்த விளையாட்டு வந்து இப்போ இல்லை. எல்லாருமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இந்த வெயில் காலத்தில் வந்து வேலையும் அதிகமாக இருக்காது. ஏன்னா மழை பெஞ்சாதான் தோட்டத்தில் வந்து வேலை அதிகமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு பயந்துட்டு சின்ன பிள்ளைகளாம் வெளியே போய் விளையாடும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு தாயக்கட்டையை வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு மரத்துக்கடியிலையோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி தாவரத்துலையோ தாய விளையாடிட்டு இருப்போம். பணங்கட்டியெல்லாம் விளையாட மாட்டாங்க, சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக விளையாடுவாங்க. இந்த தாய விளையாடும் போது பார்த்தீங்கன்னா டீமாவும் செப்பரேட்டாகவும் விளையாடுவாங்க. செப்பரேட்டாக விளையாடும் போது ஒரு 2-3 டயத்துக்கு மேலே நம்ம காயினை வெட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அழுகுற மாட்டோம் போயிடும், அழுக வந்துடும். உடனே நான் விளையாட்டுக்கே வரல அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவோம். நம்ம அவங்க காயினை வெட்டும்போது உள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ கதை பேசிட்டு என்னை விட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. சைல்டுஹுட் மெமரிஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கீரை வந்து தண்ணி விட்டு இடையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சு லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். அந்த கிளிப்பு எடுக்க மறந்துட்டேன். கீரை வந்து ரொம்ப கசப்பு இல்லை, டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்பவும் போல சாப்பாடு வடிச்சாச்சு. பச்சை பயிர் கடைஞ்சது, முருங்கைக்கீரை பொரியல், இதுதான் மதிய சாப்பாடு. அங்கே சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானே ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.